Hi friends, welcome back to Make's Kitchen. இந்த வீடியோவில் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இந்த மாதிரி ஜிகர்தண்டா மிக்ஸ் பேக்கர்ஸ் கம்பெனியில் வருது, அதை நான் எடுத்திருக்கேன். இது 80 கிராம்ஸ். இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேக்கெட் இருக்குது. ஸோ இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்துக்கணும். நல்லா திக்கான பால் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அதை வந்து ஊற்றிக்கிறேன். இப்போது நம்ம இந்த மிக்ஸை வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படி போட்டிருக்குன்னா அடுப்பில் பாலை வச்சுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. பட் வந்து கட்டி விழும், அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். இப்போது கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. பாலோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ஜிகர்தண்டா கலரில் வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து சுகர் வந்து செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பாதாம் பிசின் சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும். இதை வந்து ஊற போட போகிறேன். இது வந்து நைட்டே ஊற போடலாம், இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் ஊறினா இது வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். ஒரு 2-3 ஊற போட்டாலே நிறையா கிடைக்கும். இது வந்து சப்ஜா சீட்ஸு, ஃபலூடா சீட்ஸ்னும் சொல்லுவாங்க. இது ஃபலூடாக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஜிகர்தண்டால போட்டாலும் போடலாம், இல்லைன்னா இது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பட் போட்டால் ரொம்ப குளிர்ச்சி தான் நம்மளுக்கு. இப்போ நான் அது வந்து சைனா கிராஸ் ஊற போட்டிருக்கேன். இது 3 ஊற போட்டாலே நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். சப்ஜா சீட்ஸ் ஊற போட்டால் அது நல்லா ஊறிடுச்சு சீக்கிரமாகவே. இப்போது நம்ம இந்த மிக்ஸ் பண்ண பாலை வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன். இது கொஞ்சம் கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சாலும் பிடிச்சிரும். இப்போ ஒரு கொதி வரணும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இனி ஜிகர்தண்டா நம்ம எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த மிக்ஸை வச்சு வீட்டிலேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு, நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ பார்த்தாலே அந்த ஜிகர்தண்டா டெக்ஸ்சர் வந்து நல்லா வந்திருக்கு. வீடியோவில் கேமராவில் தெரியுதான்னு தெரியல, நல்லா அந்த சைனா கிராஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் நம்ம இதை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் 3 ஹவர்ஸ் வந்து இதை வைக்கணும். இப்போ நான் 3 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கும்போது நல்லா நம்மளுக்கு திக் அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இதை செட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் அமுல் ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா ஊறி இருக்குது. இது ஆல்ரெடி நல்லாவே ஊறிடுச்சு சீக்கிரமாகவே. இந்த பாதாம் பீஸின் பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு 3 ஹவர்ஸு. இப்போ நம்ம எப்படி வந்து ஜிகர்தண்டா அரேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். 2 டீஸ்பூன் வந்து நான் அதில் விட்டுக்கிறேன் சைனா கிராஸ். கடல்பாசி தேவையில்லை தான், ஆனால் வந்து நான் இருக்காதுன்னு நினச்சேன் அதில். பட் அந்த மிக்ஸ்லேயே வந்து இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான், உடம்புக்கு குளிர்ச்சி தான். இப்போ நம்ம இந்த ஜிகர்தண்டா மிக்ஸ் வந்து நம்ம இதில் விட்டுக்கலாம் கிளாஸில். இதை நீங்கள் இப்படியேவும் குடிக்கலாம், இல்லை ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணி வந்து நம்ம குடிச்சிக்கலாம். ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் தனியாக அது பண்ணணும், அது பண்ணலை. நான் இதை இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதால நான் வந்து அமுல் ஐஸ்கிரீம் இருந்தது, அதுவே நான் அதில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ ஐஸ்கிரீம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த ஜிகர்தண்டா மிக்ஸ் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா அப்படியே அசல் நம்ம மதுரையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. ஸோ அது மட்டுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சப்ஜா சீட்ஸ் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் ஜிகர்தண்டா மிக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம நல்லா அது தனியாகவே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி டேஸ்ட்டாகவே இருந்தது. அவ்வளோதான்.
வீட்லயே நம்ம இந்த ஜிகர்தண்டா மிக்ஸ் வந்து வச்சு நம்ம ஈஸியாக ஜிகர்தண்டா வந்து பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பேக்கர்ஸ் கம்பெனியில் வருது, 35 ரூபாய் தான் அது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ருசியாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங்.